இன்றைய சூழல்ல பேச்சுரிமை எழுத்துரிமை நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்குது. இலக்கியத்திலையும் எழுத்துலையும் முன்னோடி மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டில் பேச்சுரிமை எழுத்துரிமைக்கான குரல் ஓங்கி ஒலிக்கணும் அப்படின்னு கோபாலகிருஷ்ண காந்தி சொல்றார். மேற்கு வங்கத்தினுடைய முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி வலியுறுத்தி பேசுறாரு தமிழ்நாட்டில் ஒரு கருத்தரங்கத்தில் பேசும்போது. தமிழ்நாட்டில் எழுத்துரிமை பேச்சுரிமைக்கான குரல் ஓங்கி ஒலிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒருத்தர் வைக்கிறாருன்னா அங்கு அந்த குரல் வலுவாக வரவில்லை, அல்லது அந்த பேச்சுரிமைக்கும் எழுத்துரிமைக்கும் ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு ஒரு பொருள் அந்த குரல்ல இருந்து கேக்குது. அப்படி ஆபத்து இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்களா? இல்ல, நீங்க அதுலயே அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, ஓங்கி ஒலிக்க வேண்டும். அப்போ ஏற்கனவே அது ஒரு புதிய செய்தியா இருக்க முடியாது, அதனுடைய வேகத்தை கூட்டணும்னு சொல்றாரு. அதனால அது ஏதோ ஒண்ணு இல்லாத ஒண்ணை புதுசா செய்யணும்னு சொல்லல. அது மட்டும் இல்ல, அவர் நேரடியா அரசாங்கத்தால அல்லது ஆட்சியில் இருக்கிறவங்களால அதுல பாதிப்புன்னோ அல்லது அவங்களுக்கு எதிராகவும் அந்த கருத்தை சொல்லலை. அவர் பொதுவாக ஒரு நடுநிலை கண்ணோட்டத்தோட இன்னைக்கு ஊடகத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. சமூக வலைதளங்கள் மூலமாக மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கருத்து சுதந்திரம் கேள்விக்குறியா மாறி இருக்கு. கருத்து சுதந்திரன்ற பெயரில் தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்தாலும் அது சில தவறான செய்திகளை வெளியிடுவதற்கும் இலகுவான வாய்ப்பு அதை உருவாக்கி தந்துகிட்டு இருக்கு. அந்த வெளியிடப்படுகின்ற செய்திகள் எல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத செய்திகளாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சுதந்திரம் என்பது அடுத்தவருடைய சுதந்திரத்தில் குறுக்கிடாமல் இருக்க வேண்டும். நமக்கு என்ன சுதந்திரம் இருக்கோ அந்த சுதந்திரம் மற்றவர்களுக்கு இருக்கின்ற உணர்வோடு செய்திகளை அல்லது கருத்துக்களை வெளியிடுவது என்பது ஒரு சுதந்திரத்தினுடைய இயல்பா இருக்கலாம். ஆனா அடுத்தவருடைய தனி விருப்பங்களில் அல்லது அடுத்தவருடைய நிலைகளில் தன்னுடைய கருத்தை திணிப்பது என்பது அடுத்தவர்கள் இப்படிதான் இருக்கணும், ஆனா நான் அதை கடைபிடிக்க தேவையில்லை என்ற மனநிலையில வெளியிடுவது என்பதெல்லாம் இன்னைக்கு மலிஞ்சுக்கிட்டு வருது. இதையெல்லாம் சமதளப்படுத்தணும். ரெண்டாவது, ஊடகத்துறை இந்த இணையதளங்கள்லாம் வந்துட்டதுக்கு பிறகு பத்திரிகைகள் படிப்பது என்பது புத்தகங்களை படிப்பது என்பது குறைஞ்சிட்டு இருக்கு. அதையெல்லாம் மாற்றி புத்தகங்கள் தான் ஒரு சரியான செய்திகளை கொண்டு வர முடியும், சரியான செய்திகளை உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை சொல்ல முடியும். இணையதளங்களும் மற்ற இந்த தொழில்நுட்ப வசதிகளால் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனங்களும் அதை செய்யறது இல்லைன்றதும் சொல்லியிருக்காரு. அதான் புத்தக பண்பாடு அப்படிங்கிற கருத்தரங்கத்தில் பேசும்போது இப்ப ஆவடிக்குமார் குறிப்பிட்ட விஷயங்களையும் அவர் பேசுறாரு. ஊடகத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டு இருக்குது. அதை சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்களும் வெகுவாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அங்கு வேறொருவருடைய கருத்துக்களை வேறொருவருடைய எழுத்துக்களை தங்களுடையது போல பிரசன்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆபத்து இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை அவர் சுட்டி காட்டுறாரு. அது விவாதத்துக்குரிய இன்னொரு பகுதின்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ ஆவடிக்குமார் குறிப்பிட்டார்ல, அவர் ஏற்கனவே பேச்சுரிமைக்கான குரல் தமிழ்நாட்டில் ஒலிச்சிட்டு தான் இருக்கு. அது அரசாங்கத்தால எந்த ஆபத்தும் கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் வரல அப்படின்னு சொல்லி ஆவடிக்குமார் சொல்றாருல, அந்த பகுதி அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அரசாங்கத்தால தமிழ்நாட்டில் கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் எந்தவித ஆபத்தும் வரவில்லை அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? அரசாங்கத்தால் தான் இன்றைக்கு மிக மூர்க்கத்தனமாக கருத்துரிமையும் பேச்சுரிமையும் ஒடுக்கப்படுகிறது. அதற்கு நிறைய சான்றுகளை நம்ம சொல்ல முடியும். அட்ஜெக்டிவ்லாம் பயங்கரமா போடுறத பார்த்தா உடனே என்ன பதில் சொல்லுவாரு, நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இங்க உங்களுடைய கருத்துரிமைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு அவர் சொல்லுவாரு. இது கூட இல்லைன்னா அப்புறம் இங்க ஒரு ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க அரசாங்கம் ஒரு போராட்ட உரிமையை கூட மறுக்கிற அரசாங்கமாகத்தான் இன்றைக்கு தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்க எல்லாரையும் கூட விட்டுருங்க, எதிர்கட்சிகளுடைய போராட்டத்தை கூட அவர்கள் ஒரு காழ்ப்புணர்வுல செய்றாங்க அல்லது எதிர்கட்சியை பழிவாங்க செய்றாங்கன்னு சொல்லலாம். பார்வையற்ற பட்டதாரிகள் தங்களுடைய ஒரு கோரிக்கைக்காக ஒரு மறியலில் ஈடுபட்ட போது அவர்களை இந்த அரசு எப்படி கையாண்டது என்பதற்கு கடந்த வாரம் இந்த அரசுக்கு காவல்துறைக்கு விளக்கம் கேட்டு உயர்நீதிமன்றம் அனுப்பியிருக்கிற அறிவிக்கை ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த விளிம்பு நிலை மனிதர்களை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. சமூகத்தில் இன்னைக்கு செய்தி வாசிப்பாளர்கள் மீது வழக்கு போட்ட ஒரு அரசு இருக்க முடியுமா? செய்தி வாசிப்பாளர்களுக்கு என்ன ஒரு அரசியல் கருத்து இருக்க போகிறது? அவர்கள் ஒரு செய்தியை வாசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிய மனிதர்கள். அவர்கள் மீது இந்த அரசு வழக்கு போட்டு வைத்திருக்கிறது. பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர்கள் பெரும்பாலானவர் மீது வழக்கு இருக்கிறது. எல்லோரும் அவதூறாக பேசிவிட்டார்கள் என்று அவதூறு வழக்கு என்று அனைவருடைய கருத்துக்கு எதிராகவும் வழக்கு போட்டு கொண்டிருக்கிற, வழக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது.
அதுதான் நம்ம வந்து அப்ப கருத்துரிமைக்கு இவர்கள் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. அதாவது ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கருத்தை நிறுவுவதற்கு உரிமை இருக்கிறது. அதை வந்து அரசாங்கம் அல்லது ஜனநாயகம் அனுமதிக்கிறது. ஆனால் அந்த உரிமையை அவர்கள் தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது அதை உணர்த்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அதனால் பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த நிலையை கொண்டு சொல்ல முடியும். இவங்களுக்கு அந்த கருத்தை சொல்லுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு என்றால், அந்த உரிமை அந்த கருத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், நான் இந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த கருத்து வந்து இந்த நிலையை உருவாக்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போவதில் என்ன தப்பு? அவங்க அதுதானே சட்டம் அனுமதிக்கிற வழிமுறை, அதுதானே அரசாங்கம் பின்பற்றுறது. அவங்க தன் நிலையை உணரணும், அல்லது அந்த கருத்துரிமையை பரப்புகின்றவர்கள் கருத்துரிமை பேச்சுரிமை அந்த கருத்தால் விளையக்கூடிய எதிர்விளைவுகளை எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கணும். கருத்துரிமை பேச்சுரிமை காரணமாக இன்னொருத்தர் மேல அவதூறு பரப்புவதை யாரும் அனுமதிக்க முடியாது. நீதிமன்றத்துக்கு போறது இயல்பானது. அது ஒரு எதிர்வினை அப்படின்னு சொல்றீங்க, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பேசுகின்ற அனைவர் மேலேயுமே வழக்கு போட்டு நீதிமன்றத்துல அவர்களை அலைக்கழிப்பதன் மூலமாக இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பவர்களையும் விமர்சனம் செய்பவர்களையும் அச்சுறுத்துவதற்கான முயற்சியாக அதை பார்க்க முடியுமா? இல்ல, அப்படி அச்சுறுத்துவதற்கான முயற்சியாக இது இருக்குமே. நான் இந்த நிகழ்ச்சியில போன இதுல செக்மெண்ட்ல சொன்னேன், 3 ஆண்டுகளில் புதிய தலைமுறை ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கி இருக்கிறது, புதிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த 3 ஆண்டுகளில் பெரும்பகுதியை அரசனுடைய நடவடிக்கைகளை விமர்சித்து தான் நீங்க நிகழ்ச்சி நடத்தியிருக்க முடியும். ஏன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டும் என்று முனைகின்ற பொழுது அது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிலையாக தான் பார்க்கப்படும். எந்த ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரான ஒரு நிலையாக தான் தெரியும். ஆக அதை நீங்க செஞ்சிருக்கீங்க. அதுக்காக எத்தனை வழக்கு இந்த புதிய தலைமுறையில் போட்டிருக்காங்க? அது இல்லை. ஆனா இதை ஒரு நோக்கத்தோடு அல்லது ஒரு அரசியல் லாபங்களுக்காக அல்லது இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக வைத்து அதை வெளியிடுகின்ற பொழுது அந்த செய்தியினுடைய தன்மை அல்லது அந்த செய்தி வெளியிடுகின்றவர்கள் எடுத்து வைக்கின்ற முறையை பார்த்து தான் அது அவதூறா இல்லை அது செய்தியான்றதை முடிவு பண்ண முடியும். ஒரு செய்தியை வெளியிடுவது என்பது ஒவ்வொருவருக்கும் உரிமை. ஆனால் அந்த செய்தியை எப்படி வெளியிடுகிறார்கள், எதற்காக வெளியிடுகிறார்கள் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கம் தவறாகின்ற பொழுது அந்த நோக்கத்தை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் அரசாங்கம் அதை செய்கிறது. அரசாங்கம் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காக அப்படின்னு சொல்றாரு. அந்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காக எடுக்குது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு தொடர்பாக நீங்க பேசணுமா? இல்ல நான் அடுத்த கட்டாயம் பேசணும். அதாவது அரசாங்கம் தடுத்தாலும் நீதிமன்றத்தில் போய் அவர்கள் முறையிட்டு தங்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜனநாயகத்தில் வழி இருக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டார். அரசாங்கம் தடுத்தார்கள் எங்களுடைய கல்வி உரிமை மாநாட்டிற்கு. நீதிமன்றத்தில் போய் நாங்கள் அந்த தடையை உடைத்து தீர்ப்பு பெற்றோம். அதற்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள்? அதற்கு பிறகும் தடுத்தார்கள். பிறகு 2வது முறையும் நீதிமன்றத்தில் போய் முறியடித்தோம். 2வது முறையும் தடுத்தார்கள். 3வது முறையும் நீதிமன்றத்தை ஞாயிற்றுக்கிழமையும் இயங்க வைத்து ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு தீர்ப்பை பெற்று வந்த பிறகு அந்த மாநாட்டை நடத்துவதற்கு நாங்கள் போகிற வழி முழுவதும் தடுக்கப்பட்டோம் அரசாங்கத்தால். அப்ப நீதிமன்றத்தில் போய் நாங்கள் ஜனநாயக வழிமுறையில் போராடி பெற்ற உரிமையை நிலைநாட்டுவதற்கு எங்களுக்கு ஏன் இந்த அரசு இவ்வளவு தடை போடுகிறது? ஒரு கருத்துரிமைக்கு, ஒரு பேச்சுரிமைக்கு ஒரு மாநாடு நடத்துவதற்கு அது என்ன சாதி மாநாடா? கல்வி உரிமை மாநாடு என்று கட்டாய கல்வி, இலவச கல்வி என்று சொல்லி ஒட்டுமொத்த மக்களுக்கும் கல்வியை கொடுங்கள், தமிழ் வழி கல்வியை கொடுங்கள், 12ஆம் வகுப்பு வரையாவது கட்டாய தமிழ் வழி கல்வியை கொடுங்கள் என்று ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு கல்வி உரிமை மாநாடு நடத்தி கொண்டிருப்பதற்கு அனுமதி கேட்ட போது அதற்கு தடை. நீங்கள் தான் தடுத்தீர்கள். நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அதற்கு பிறகு நீங்கள் விட்டீர்களா? அவ்வளவு மூர்க்கத்தனமாக அந்த மாநாட்டை ஒடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால தான் அரசாங்கத்தினுடைய உள்நோக்கம் என்ன என்பதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. அதாவது சகோதரர் ஷானவாஸ் சொல்ற அந்த கல்வி உரிமை மாநாடு என்பது ஒரு நல்ல நோக்கத்திற்காக நடத்தப்பட்டிருக்கலாம். அது நான் அந்த நோக்கத்தை நான் விமர்சிக்கவோ அல்லது குறை கூறவோ விரும்பவில்லை. ஆனால் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் நடத்தப்படுகிறது என்பதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய பார்வையாக இருக்க முடியும். ஒரு குற்றம் நடைபெற்ற பிறகு நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு. ஆனால் அந்த குற்றம் நடைபெறுவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாகாமல் தடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கு. அந்த வகையில் தான்
இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு அரசியல் ரீதியாக நான் இதை வந்து தனிப்பட்ட கருத்தா நான் சொல்லல, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இன்றைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நேரடியாக அவங்க தனிப்பட்ட ஒரு எதிர்ப்பு உணர்ச்சியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த ஒரு சமூகம் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது. அந்த சமூகத்தினுடைய நேரடி பிரதிநிதிகளாக அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அந்த சமுதாய மக்களை அவர்கள் மட்டுமே வழிநடத்த முடியும் என்ற ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி அந்த அவர்களுடைய மனநிலையை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த கட்சியினுடைய சார்பில் வன்னியர் மாநாடு நடைபெறுகிற வன்னியர் சங்க மாநாடு நடந்து கடந்த ஆண்டு நடத்து அது அனுமதி தரவில்லை. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நடத்தினார்கள். அதில் தவறுகள் நடந்து பலர் உயிரிழப்புக்கும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற நிலை வந்தது. அதற்கு பிறகு இந்த ஆண்டு அதை நடத்துகின்ற உரிமை அவர்கள் கேட்டபோது அதை தட மறுத்தது அரசாங்கம். அதை நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அதற்கு நேர் எதிரான விடுதலை சிறுத்தைகள் இதை நடத்துகின்ற பொழுது, அதுவும் சேலத்தில் நடத்துகின்ற பொழுது, இவர்களுடைய நோக்கம் தூய்மையானதாக இவர்கள் வந்து நம்பகத்தன்மையோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் போகின்ற வழியில் அவர்களுக்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் அங்கே இதே வகையான நேர் எதிர் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற சூழ்நிலையில் அரசாங்கம் தன்னுடைய கடமையை மக்களை பாதுகாக்க வேண்டிய நிலைமையை உணர்ந்து அந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது என்பதுதான் ஏற்கனவே சமூக பதற்றம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற நிகழ்வுகள் வந்து மோதல்களுக்கு இடம் அளித்துவிடக் கூடாதுங்கிற நோக்கத்துல நாங்க தடைக்கான வேலைகளை செய்தோம்னு சொல்றாங்க. நீதிமன்றம் அதை கணக்கில் எடுக்கல. ஆனா இது போன்ற நிலைமைகள் வரும்போதெல்லாம் இப்படி தடை செய்வதன் மூலமாக தீர்வு காணணுமா, இல்ல அந்த மோதல் நடக்காமல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து முக்கியமான கேள்வியாக அந்த மாநாட்டை கூட அந்த மாவட்ட அளவில் நடத்துறதுல வந்து எந்த தடையும் சொல்லல. அதை வந்து ஒரு மாநில அளவில் ஒருங்கிணைக்க மற்ற மாநிலங்களில் அந்த பதற்ற சூழ்நிலை இருக்கின்ற இடங்களில் அது வந்து தவறான அவருடைய வாக்குமூலப்படியே பிரச்சனைக்கு மாநாடு நடத்தக்கூடியவர்கள் காரணம் அல்ல, மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களும் காரணம் அல்ல. வேறு ஒருவர் காரணம் என்றால் வேறு ஒருவரைத்தான் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர மாநாட்டுக்கு ஒருவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த கூடாது. மாநாட்டுக்கு ஒருவர்களை நீங்கள் தடுக்க கூடாது. மாநாட்டுக்கு ஒருவருடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறது. அவர்கள் பிரச்சனைக்கு காரணமாக, பிரச்சனைக்கு வேறு ஒருவர் காரணமாக இருக்கிறார் என்றால் அந்த பிரச்சனைக்குரியவரைத்தான் நீங்கள் தடுக்க வேண்டும். அரசாங்கம் பேச்சுரிமை கருத்துரிமைக்கு எதிராக செயல்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதே கருத்தரங்கத்துல ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு பேசும்போது சொல்றாரு, இது அரசுகளை தாண்டி பல்வேறு தனிநபர்களும் தன்னார்வ குழுக்களும் சின்ன சின்ன அமைப்புகளும் கருத்துரிமை மேல மிக கடுமையான தாக்குதல் தொடுக்கிறாங்க. நீதிமன்றங்கள்ல தடை கோரி வழக்குகளை போட்டு கருத்துரிமைக்கு எதிராக செயல்படுகிறார்கள்னு சொல்றாரு. அதை பற்றி பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம்.